ஹலோ பிள்ளைங்களா, ரொம்ப சுவையாக உங்களுக்கு ஒரு சுண்டைக்காய் புளி குழம்புங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 150 கிராம் சுண்டைக்காய் எடுத்து நல்லா தட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 25 பூண்டு பல், 4 தக்காளி, லெமனோட அதிகமாக கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி வைங்க. ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கடுகு வெந்தயம் போடுங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த தக்காளியை போட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வரும்போது சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 கரண்டி போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றி உப்பு கார டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சுவையான ஒரு சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு சுண்டைக்காய். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியதுங்க இந்த சுண்டைக்காய். உங்கள் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க பிள்ளைகளா. பாய் சொல்லுங்களா.